ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 டே 27 இன்னைக்கான ரிவ்யூவை பார்க்க போறோம். சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்தாலே விஜய் சேதுபதி வருவாரு, வச்சு செய்வாரு. வாரம் முழுக்க என்னென்ன கண்டென்ட்டுக்கெல்லாம் எப்படியெல்லாம் தப்பா விளையாண்டீங்க, எப்படியெல்லாம் வன்மத்தை கொட்டுனீங்க, எதெல்லாம் சரியா இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீக்கெண்ட் எபிசோடோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தீபாவளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலிப்ரேஷன் மோடு தான் அதிகமாக இருந்தது. ஆள்மாறாட்டம் டாஸ்க் தான் வந்து பிரதானமாக இருந்தாலும் இந்த வியாழன் வெள்ளி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் வந்தது, அதுக்கப்புறம் வந்து கவின் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் மோடு, நல்ல சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சுகமா தான் இருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்களும் இந்த வாரத்துல பண்டிகை வாரம் அப்படிங்கிறதுனால லைட்டாவே ட்ரீட் பண்ணிடலாம், ரொம்ப எடுத்த உடனே சுருக்கு சுருக்குன்ற மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப லைட்டாக பொலைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ ஆள்மாறாட்டம் டாஸ்க் ஒவ்வொருத்தரும் வந்து வேற ஒரு கேரக்டராக மாதிரி அவங்கள வந்து பிரதிபலித்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு 2 நாள் நடந்தது, சும்மா கிடையாது. அதில் நிறைய பேர் வந்து ஓவர் டூ பண்ணாங்க. சில பேர் வந்து ஒன்றுமே பண்ணுறதே தெரியாமல் என்ன கேரக்டர் பண்ணுறாங்கங்கிறதே தெரியாமல் போச்சு. ஸோ எல்லாத்தையுமே மைன்யூட்டாக நோட் பண்ணி இந்த கேரக்டர் இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு விவாதம் வந்து பண்ணாங்க. மக்கள் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க, அது நல்லா தெரிஞ்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து ஒரு வகை வந்து பயங்கரமா அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, ஒரு குரூப்பிசம் பண்றாங்க, மேக்கப் தான் பண்றாங்க அப்படிங்கிறப்ப சில நேரங்களில் தப்பு தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஏத்துக்கக்கூடிய மென்டாலிட்டியில இருக்கிறத ரசிக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து என்னதான் பயங்கரமா மக்களுடைய ஆதரவு அதிகமாவே இருந்தாலும் சுனிதாவுடைய கேரக்டர் பண்றதுல ரொம்ப இல்லை, 5 ரூபாய்க்கு இல்லை 5000 ரூபாய்க்கு நடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல மக்கள் அந்த கருத்தையும் வந்து வெளிப்படையா சொல்றதையும் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ ஓவரால் இந்த ஆள்மாறாட்டம் டாஸ்கை பத்தி தான் அதிகப்படியா கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேல இதை பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து டீப்பாக போயிருந்தது. இதில் எனக்கு விஷாலோடைய ஒரு விஷயம் ரொம்ப இன்னைக்கு எபிசோடில் ரசிக்கும்படியாக இருந்தது. என்னன்னா எல்லாரும் அந்தந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு நடுவில் என்ன பண்ணுவார், அந்த ஆள்மாறாட்ட டாஸ்க் அப்போவே விஜய் சேதுபதி மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சாரு. கண்டிப்பாக வீக்கெண்டில் அதை நோட் பண்ணி விஜய் சேதுபதி ஏதாவது சொல்லுவாருன்னு நினச்சேன். அப்படியா தம்பி, நீ என்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணி மாற்றணும்னு நினைக்கிறப்ப ஒரே போடு, ஆமால ஆமா தானே அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறத வந்து சொல்லிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே 2வது 3வது தடவைக்கு மேலே விஜய் சேதுபதி ஆமாதானன்னு சொல்றப்ப கான்சியஸ் ஆயிட்டாரு. டே உன்னால பாத்தியா எனக்கு நீ வெளியில வரக்கூடிய நாளுக்காக நான் காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னா வந்து போட்டு விட்டு போயிட்டாரு. பட் நோட் பண்ணி பாக்குறப்ப ஒருத்தரோட குறையை பத்தி ஓப்பனா சொல்றப்ப அதை கான்சியஸா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து வந்து நம்மளை தடுக்க பாக்குது, இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ண பாக்குது அப்படிங்கறது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இருந்ததா நான் ஃபீல் பண்றேன். ரைட். ஸோ இப்படியாக ஆள் மாறாட்டம் டாஸ்கை பத்தி எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பேசி கொட்டி தீர்த்த பிறகு இந்த வரன் பார்க்கிற டாஸ்கை பத்தி அப்படியே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வரன் பார்த்தாங்களா இல்லை வன்மத்தை பார்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. விஜய் சேதுபதி வந்து எவ்ரி வீக் வந்து பப்ளிக் வந்து என்ன மாதிரியான கருத்தெல்லாம் ஒவ்வொரு டாஸ்கை பத்தி முன்வைக்கிறாங்க, இல்லை யாரை பத்தி ஒப்பீனியன் சொல்றாங்க, யார் பண்ணது தப்புன்னு சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கிறாரு. ஸோ இது வந்து எல்லாமே இந்த சீசனுக்கே ரொம்ப புதுசு. ப்ரீவியஸ்ல வந்து கைத்தட்டல் அதுக்கப்புறம் ரியாக்ஷன் இதை மட்டுமே எடுத்துப்பாரு கமல்ஹாசன் சாரு. பட் விஜய் சேதுபதி வந்து அவங்க கூட வந்து ஒப்பீனியனை கேட்டு அதை வந்து அப்படியே வந்து ஹவுஸ்மேட்ஸ் கூட வந்து கொஸ்டினா முன்வைக்கிறார். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் எவ்ரி வீக் வந்து பார்க்க முடியுது. ஸோ வரன் பார்க்கக்கூடிய டாஸ்கில் வந்து பாவம் ஜாக்லினுக்கு வந்து முத்துக்குமாரும் ஆனந்தியும் சேர்ந்து வன்மம் டு த மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொட்டி தீர்த்திருப்பாங்க. அதாவது இப்படிப்பட்ட பொண்ணுக்கு வந்து எவனாவது நம்பி பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி வெளியில ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி தான் அந்த விஷயம் இருந்தது. ஜாக்லின் கிட்ட சொல்றதுக்கு ஒரு நல்ல விஷயம் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் ஃபன்னாவே கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வந்து பாசிட்டிவா எடுத்தவங்களும் எடுத்துக்கிட்டாங்க, அதை கொஞ்சம் நல்ல விஷயம் ஒண்ணு கூட சொல்லாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் நடந்தது. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் பத்தின டிஸ்கஷன்ஸ் அதுல வந்து ஓப்பனா வந்து உங்களுடைய பதில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில தான் எபிசோட் முழுக்கவே டிராவல் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான டாஸ்க் இருக்கு, ஐ மீன் எபிசோடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறி வச்சுட்டு போனார் விஜய் சேதுபதி. 2 போனஸ் இருக்கு, 2ஆம் மாமி அப்படிங்கிற மாதிரி 2 போனஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுல ஒரு போனஸ் இந்த வாரம் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட அந்த எவிக்ஷன் யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானும் ரொம்ப நேர்மையா இருக்கலாம் அப்படிலாம் நினைச்சேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டத்தோட கூட்டமா நானும் சில விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவா கிடைக்கிறப்ப வட்டிச்சு போட்டுடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த வாரம் ஆவலுடன் நீங்க எதிர்பார்த்த எவிக்ஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஷிதா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். ஸோ அவருடைய எவிக்ஷன் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. 2வது போனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பேர் வைல்ட் கார்டு என்ட்ரி மூலமா இன்னைக்கு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் அரங்கேறி இருக்கு. 4வது வாரம் வைல்ட் கார்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நான் பிக் பாஸ்
பாஸ் தொடங்குறப்பவே சொன்னேன். அதுல என்னுடைய நண்பரும் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மீடியா நண்பரும் உள்ள போறாருன்னு சொன்னேன். பட் அதுல மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, திருச்சி சரவணகுமார் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில போவாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய டாக்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனா இதுக்காக தனியா வந்து ஒரு இன்டர்வியூ செஷன் வைப்பாங்க. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க பிக் பாஸ்க்கு வந்து பேர் கொடுத்தோன்னே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு லைன்ல எழுதிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பேர் வந்து அவங்களோட டீமுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்கள பத்தின எல்லா விஷயங்களையும் விசாரிப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்கள வந்து தனியா ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. அந்த இன்டர்வியூல கேட்பாங்க, இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த இடத்துல நீ என்னவா ப்ளே பண்ணுவ, என்ன மாதிரியான கேள்விலாம் ரைஸ் பண்ணுவ, எப்படி எல்லாம் அண்டர் ப்ளே பண்ணுவ, இதை நெகட்டிவா எப்படி போர்ட்ரேட் பண்ணுவ, இதை பாசிட்டிவா எப்படி போர்ட்ரேட் பண்ணுவ, ஒரு ரியாக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ, ஒரு ரியாக்ஷன் எப்படி ஹைப்பரா காட்டுவ, இத்தனை விஷயங்களையும் அந்த இன்டர்வியூ செஷன்ல வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து பாஸ் மார்க் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உள்ள வந்து உங்களுக்கு அலோவ் பண்றதுக்கு எல்லா விஷயமும் வந்து ஃபைனலைஸ் ஆகும். ஸோ அப்படி வந்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்து திருச்சி சரவணகுமார் அப்படியே பேக் வாங்கிட்டதுனால மற்ற 5 கண்டஸ்டன்ட் வந்து உள்ள போயிருக்காங்க. அதுல யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் தான் நிறைய பேர் வந்து இந்த தடவை வந்து பெரும் பங்கு வச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து ஆண்கள் அணியில முத்துக்குமரன் தான் வந்து ரொம்ப வலுவான ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. ஸோ அதை உடைக்கும் வகையில் பெண்கள் அணியில இருந்து மஞ்சரி அப்படிங்கிற ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் வந்து உள்ள டீமுக்குள்ள இறக்குறாங்க. அதுக்கப்புறம் வர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து உள்ள இறங்குறாங்க. அதற்கு பிறகு வந்து ராயன் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் இறங்குறாரு. அதுக்கப்புறம் பிரானவ் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து உள்ள என்ட்ரியே கொடுக்குறாரு. இப்படி பல விதமான 3 பெண்கள் 2 ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 கண்டஸ்டன்ட் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி மூலமாக உள்ள வந்து என்ட்ரியை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய தகவல். ஸோ இந்த 5 பேரும் உள்ள சேர்ந்து ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தம் 4 பேர் எவிக்ட் ஆயிருக்காங்க, 14 பேரா இருக்காங்க. அந்த 14ஓடு சேர்ந்து இந்த 5 இணைந்து 19 பேரும் சேர்ந்து எப்படி வரக்கூடிய வாரங்கள்ல விளையாட போறாங்க அப்படிங்கிறதா பார்க்கணும். ஆனா உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து பயங்கர இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிங்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கறத கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சீசன் 7 பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு மூலமா என்ட்ரி கொடுத்த அர்ச்சனா தான் பிக் பாஸ் உடைய டைட்டில் வின்னர், சீசன் 7 டைட்டில் வின்னராகவே மாறிட்டாங்க. அதனால இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில வர்றவங்க 25 நாளா இவங்களுடைய கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்து பக்குவமான தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பிளே பண்ணணுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு, முக்கியமா வந்து அவங்களுக்கான சோசியல் மீடியா டீம் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன்லாம் பர்ஃபெக்டா போட்டு ரெடி பண்ணிட்டு தான் உள்ள வருவாங்க. இவங்க கூட எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு இருக்கும். அதை தாண்டி இவங்கள டீமுக்குள்ள சேர்த்துப்பாங்களா, இல்ல அந்நியமா அவங்களுக்குள்ள தனியாவே வச்சுப்பாங்களா, இல்ல போராட போறாங்களா, இல்ல வந்து கூட்டத்தோட சேர்ந்து கும்பல் போட்டு கோவிந்தா போட போறாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையும் வரக்கூடிய வீக்ல வந்து நம்ம பாத்திரலாம். பட் இது எல்லாமே வந்து நாளைக்கு சண்டே எபிசோட்ல உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த எவிக்ஷனுக்கான அந்த போனஸும் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கான போனஸ் பத்தின விஷயங்கள் தான் நடக்க போகுது. அதை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் முன்கூட்டியே வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லிட்டேன். கொஞ்சம் அதிக பிரசங்க வேலை தான் செய்து விட்டேன், யுவரானர் மன்னித்து விடுங்கள். அப்படியாவது வந்து 100 பேருக்கு மேல வந்து ரிவ்யூவை பார்த்து ஒரு 200-300 போகும் அப்படிங்கிற நட்பாசையில தான் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம். ஸோ மீண்டும் உங்களை பிக் பாஸ் டே 28 ரிவ்யூல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோஹினி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.